இன்னைக்கு நம்ம ஒரு சின்னதா ஒரு மோட்டிவேஷனல் தான் வந்து இது. ஏன்னா நமக்கு எல்லாத்துக்கிட்டையும் இருக்கிற ஒரு சில பிரச்சனைகள் பத்தி நம்ம பார்க்க போறோம். எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா, பாசிட்டிவா இருங்க, பாசிட்டிவா பிஹேவ் பண்ணுங்க, பாசிட்டிவாவே எல்லார் கூடயும் இருங்க. அப்பதான் நம்மளை சுத்தி எல்லாரும் பாசிட்டிவா இருக்க அன்பர்கள் நமக்குள்ள தொடர்புல இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இது எப்படி பாசிட்டிவா இருக்கிறது? எல்லா பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது நம்ம எப்படி நினைப்போம், பிரச்சனைகள்னு வந்ததுனாலே ஏன்னா நம்மளோட மனித இயல்பே என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நிறைவா இருக்கிறத பத்தி பேசுறதை விட குறைகள், ஒரு ஏதாவது சொல்ற கவலைகள், இத பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு கேரக்டர்ஸ் நம்ம எல்லாம். இப்போ ஒண்ணு நடந்தது. இப்போ ஒரு இடத்துக்கு நான் போறேன். போகும்போது என்னோட கார், நான் இன்னைக்கு ஒரு ஃபிளைட் பிடிக்கணும். அந்த ஃபிளைட்ட பிடிக்க நான் போயிட்டு இருக்க நேரத்துல என்னோட கார் பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சர் ஆச்சு. எனக்கு அப்படியே டென்ஷன் ஆயிடுச்சு. இத்தனை நல்ல காலமா ஒரு ஆள் பக்கத்துலயே அன்னைக்கு அங்கேயே பக்கமாவே இருந்ததுனால பஞ்சர் ஓட்டி நான் போயிட்டேன். போய் சேர்ந்து அந்த ஃபிளைட்ட புடிச்சுட்டேன். புடிச்சிட்டு நான் போய் சேரவும் செஞ்சுட்டேன். ஆனா நானு என்ன பண்ணுவேன்? யார்கிட்டயாவது பேசும்போது நம்ம முதல்ல எப்படி பிஹேவ் பண்ணுவோம்? உடனே சொல்லுவோம், நான் என்னாச்சு தெரியுமா? நீங்க வீட்ல இருந்து கிளம்பும் போதே எனக்கு இது இப்ப என்ன கார் பஞ்சர் ஆச்சு. காருன்னா டயருன்னா பஞ்சர் ஆகும். இது இயல்பு. இது ஒரு சம்பவம் தானே தவிர, இது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இத பத்தி இப்ப ஆக்சுவலி அங்க போனேன். அப்ப நீ என்ன எடுத்துக்கணும் நம்ம அந்த இடத்துல அப்படின்னு சொல்றாங்கன்னா, போனேன், நல்ல காலம் பஞ்சர் ஆச்சு. உடனே பக்கத்திலேயே எனக்கு பஞ்சர் ஓட்டுற கடை இருந்துச்சு. அதனால எனக்கு ஈஸியா பஞ்சர் ஓட்டுறேன். அந்த இடத்துல பஞ்சர் ஓட்டுற கடையே இல்லை. நீங்க போயிருக்கிறது ஒரு மிட் நைட்டு. எங்கேயாவது யாரையாவது கூப்பிட்டு வர வச்சு அந்த பஞ்சரை ஓட்டணும்னா அது ரொம்ப பெரிய ஒரு ப்ராசஸ் இருக்கும். பட் அப்படிலாம் இல்லாம அது அப்படியே பாசிட்டிவா அதை பாக்குறது இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே வீட்டுக்கோ யாருக்காவது போன் பண்ணி என்ன சொல்லுவோம் நம்ம, இந்த மாதிரி ஆச்சு தெரியுமா அப்படின்னு. ஆக்சுவல் போய் அமெரிக்காவுக்கு சேர்ந்தாச்சு. அப்படியே சேர்ந்தாச்சு. திரும்ப இதுக்கு நம்ம அதை பத்தி பேசணும். அது எல்லாரோட ஹேபிட் தானே. நம்ம அததான் முதல்ல பேசுவோம். எப்படி பேசுவோம்? அப்படியாச்சும் தெரியுமா, இப்படியாச்சும் தெரியுமா, நாங்க வெயிட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இந்த பிளைட்ட மிஸ் பண்ணிடுவோம் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரம் அப்படியே நம்ம பேசுவோம். நம்மளோட என்ன சொல்றது, ஆட்டிடியூடே நமக்கு அப்ப எல்லாமே எல்லாருக்குமே அந்த மாதிரிதான் ஒரு குணங்கள் நமக்குள்ள இருக்கு. சோ இப்ப எங்க என்னன்னா, நம்ம நெகட்டிவ் கூட நம்ம டச்ல இருக்கோம்னு அர்த்தம். இதே அங்க இருந்து இல்லப்பா ஆச்சு, அது ஒண்ணும் பெரிய விஷயம், காரணம் பச்சர் தான் ஆகும். உடனே ஆள் கிடைச்சிட்டாங்கப்பா, லக்கு எனக்கு. உடனே போனேன். அங்க போன உடனே எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு, ஜாலியா இருந்தது. கடகடன்னு போயிட்டு இமிகிரேஷன்ல முடிச்சு நான் உள்ள போயிட்டேன்ப்பா. இது அடுத்த ஒரு பக்கம், இப்படி ஒரு பக்கம். சோ நம்ம எல்லாரும் நம்ம நினைச்சுக்கிறோம், நமக்கு பாசிட்டிவா இருக்கிறது தான் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா நம்ம என்னவா இருக்கோம்னா நெகட்டிவா இருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நமக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, சின்ன சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். போய் திருப்பி திருப்பி எல்லாருக்கும் இது அதோடயும் நிறுத்தி இருந்தா பரவாயில்ல. அங்கிருந்து எல்லாருக்கும் போன் பண்ணி வேற சொல்லும், நான் கஷ்டப்பட்டு வந்துட்டேன் தெரியுமா நானு எவ்வளவு. சோ நம்ம எங்க போய் நிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு தடவை பாத்தீங்கன்னா, ஒரு பெரியவர் கார் எடுத்துக்கிட்டு போறாரு. போகும்போது அவர் கார் ரிப்பேர் ஆகி நின்றுது. ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்துல அவருக்கு ஒரு கார் டாக்ஸியும் எதுவுமே கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு டாக்ஸியை பிடிச்சு போறாரு. அவரோட ஃபிளைட் போயிடுச்சு. அவருக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா அது பெரிய பிசினஸ் அதோட இது. அவருக்கு அதை மட்டும் போய் அந்த பிசினஸ் இதை முடிச்சாருன்னா அவர் வேற லெவல்ல இருப்பேன் அப்படின்றது அவருக்குன்னா பயங்கர கவலை. டிரைவரை திட்டுறாரு, காரை சரியா பார்த்து வச்சிருக்க மாட்டியா, இப்படி கொண்டு வந்து எந்த இடத்துல ரிப்பேர்னு சொன்ன பாரு, எனக்கு ஒரு கார் கிடைச்சிச்சா பத்தியா, நான் இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு போறதுக்குள்ள என்னோட ஃபிளைட் போச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பயங்கர மூட் அவுட்டா, அந்த மூட் அவுட்டோட எல்லாருக்கும் குழம்பி தள்ளி அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பாரு. ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள ஒரு நியூஸ் வருது. அங்க அவர் கிளம்பி போயிருக்க வேண்டிய அந்த பிளைட் ஆக்சிடென்ட் ஆகி எல்லாரும் இறந்துட்டாங்க. உடனே அவருக்கு ஷாக் ஆயிடுது. என்னடா இது, நாங்க போயிருந்தோம்னா நல்ல காலம் இல்ல, கார் நல்ல காலம் பஞ்சர் ஆச்சு இல்ல, நல்ல காலம் எனக்கு ஒரு கார் கிடைக்கல இல்ல, நான் போறதுக்குள்ள ஃபிளைட் போச்சுன்னு நினைக்கிறாரு. இப்போ எப்படி? சோ எந்த ஒண்ணும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒண்ணு நடந்தாலும் அதை அக்செப்ட் பண்ண கத்துக்கோங்க. தீயனா அந்த நேரத்துல வேணா இருக்கலாம். அந்த நிமிஷம் இன்னைக்கு அவருக்கு ஒரு கான்ட்ராக்ட் அன்னைக்கு வேணா போயிருக்கலாம். இன்னைக்கு உசுரோட அவர் இருக்காரு. போயிருக்க முடியாது இல்லையா? ஃபிளைட் ஏறி இருந்தாருன்னா அங்கேயும் போய் அது இது பண்ணிருக்க முடியாது. இன்னைக்கு அவர் உயிரோட இருக்காரு அப்படின்னு. இப்படிதான் ஒரு சின்ன சின்ன சம்பவங்கள். நம்ம பெருசாலாம் நம்ம சொல்ல வேண்டாம். சின்ன சின்ன சம்பவங்கள்லே நம்ம எதை எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படிதான். சோ இறைவன், இறையாற்றல், நமது கர்மா, நமது செயலுக்கு ஏத்த விளைவுகள் எப்படியெல்லாம் வரும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா,
இதெல்லாம் இப்படி நம்ம இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் ஆயிடும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஓகே பரவாயில்ல, இது ஏதோ ஒரு காரணம், இது எனக்கு கிடைக்கலன்னா இதோட நல்லதா எனக்கு கிடைக்கிறதுக்காக இரையாற்றல் என்ன காத்திருக்க செய்யுது. இதை விட நல்லதா எனக்கு போய் கிடைக்க வேண்டியது இருக்கு. அதனாலதான் நம்ம ஒண்ணு கிடைக்கலன்னா புலம்பி தீர்த்து வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சண்டை போட்டு ஒரு மாதிரி மூட் அவுட் ஆகி நம்ம மட்டும் மூட் அவுட் ஆகாம அந்த ஹோல் ஃபேமிலியும் நம்ம மூட் அவுட் பண்ணிடுவோம் அன்னைக்கு. அந்த மாதிரி இல்லாம இனிமே, ஏன்னா இதெல்லாம் நானும் இருந்ததுனால நான் அது, ஏன்னா இப்பதான் நம்ம நிறைய திரும்ப திரும்ப அதெல்லாம் கேட்காம இப்படி எல்லாம் தானே நம்மளும் இருந்தோம். இனிமே அதை மாத்திக்கணும்னு இப்ப நம்ம நிறையவே, நான் நிறைய இப்ப எல்லாம் எடுத்துனாலுமே சரி அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். ஐயாவோட ரொம்ப தெளிவா வச்சிருந்தோம். ஆனா உண்மையாவே இரையாற்றல் நமது செயல்கள் சரிவர செய்து கொண்டு இருப்பதனாலோ என்னமோ தெரியல, கரெக்டா நம்ம இருப்போம். யாருக்கும் எந்த தீங்கும் செய்யல. நம்மளால முடிஞ்ச நல்ல உதவிகள், முடிஞ்ச இந்த வாழ்க்கையில எப்பவுமே விரிவான மனநிலையில நம்ம நினைச்சுட்டே இருக்கும்போது பாட்டுக்கு ஏதோ நடக்குது, நல்லதாவே நடக்குது. அனைத்தும் நன்மையே. ஏன்னா கிருஷ்ணன் அதுதான் சொன்னாரு, நடந்தவை அனைத்தும் நல்லவை அப்படின்னா எல்லாத்தையும் நல்லதுங்கிற பாவனையோட நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா, இப்போ நீங்க கேட்பீங்க, ஒரு வீட்டுல ஒரு மரணம் ஏற்பட்டுச்சு, அது எப்படி நல்லதா எடுத்துக்க முடியுமாமா அப்படின்னா, அது நம்ம நல்லதா எடுத்துக்க முடியுமா அப்படின்னு எனக்கு சொல்லக்கூடாது, அது அப்படி இல்லை. ஆனா அந்த ஆத்மாவுக்கு அதுதான் வந்து கர்மா. அது வந்து அந்த கர்மா வந்து அவர் அனுபவிக்கணுங்கிறதுக்குதான் பிறவி எடுத்திருக்காரு. நம்ம அதுல போய் முரண்பட்டு நம்ம இது போய் கேட்கறதுல ஒரு இதுவும் கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னா அந்த கர்மா அவரோடது முடிஞ்சு அந்த வைஃபோ குழந்தைங்களோ மத்தவங்களோ பாருங்களேன் ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஏன்னா அவரு முடிச்சுட்டு போயிட்டாரு எல்லாத்தையும். சோ நல்லாதான் இருக்கும் அந்த குடும்பம். ஏன்னா அவங்களோட அலைகள் வந்து அவர்களோட நல்ல இதெல்லாம் வந்து எங்களுக்கு கிடைக்கும், நல்லாவே இருப்பாங்க. சோ நம்ம இந்த மாதிரி நெகட்டிவா ஏன் இப்படி நீங்க சொல்றீங்களேம்மா, இப்படி எப்படிமா நம்ம நினைக்க முடியும். ஏன் உசுரா வளர்த்த என் குழந்தை இத்தனை வயசுல இருந்து இன்னைக்கு இத்தனை குழந்தைகள் மெடிக்கல் படிக்கிறதுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஹாஸ்டல்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டுதான் அந்த குழந்தைங்க இருந்துச்சு, வேற என்ன பாவம் பண்ணிச்சு? ஒண்ணுமே இல்லையா, சாப்பிட்டுக்கிட்டு இருந்த குழந்தைகள் சக்கரை தட்டுக்கிட்டெல்லாம் தின்றதுக்கு மேல இருந்து ஃபுல்லா என்ன சொல்றதுக்கு இருக்கு, இதுல இருக்கு. நம்ம இதெல்லாம் சொல்லணும், அது என்ன காரணம் தெரியாது. அதுல யாராவது சொன்ன மாதிரி இந்த இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபுல்லா ஒரு பெரிய ஒரு விபத்துக்கள் நடக்கும்போது அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. காரண காரியம் இல்லாம எதுவுமே நிகழ்வதில்லை. அதனால இப்ப இன்னைக்கு நிஜமாவே இன்னைக்கு எல்லாரோட ஒரு இதுவும் எப்படி இருக்கும், இதை பத்திதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுதான் இருப்பாங்க குழந்தைகளோட ஆத்மாக்கள்லாம் இப்படி எவ்வளவு கணவர்களோட எவ்வளவு இதோட இருக்கு. பட் இதை வந்து இந்த நேரத்துல நீங்க பாசிட்டிவா நீங்க சொல்றீங்களா அவங்க அம்மா அப்பாவை அப்படின்னா அப்படி இல்லை. இருந்தாலும் இது என்னமோ ஒரு ஒரு இது வந்து நடக்கணும் அப்படிங்கிறது இருக்குதுதான் தெரியல எனக்கு சொல்ல, அதை பத்தி பேச எனக்கு தெரியல. சோ நம்ம வந்து இப்ப பாசிட்டிவா இருக்கணுங்கிறத மட்டும் நம்ம இது பண்ணிக்கோங்க. குழந்தைகள் கிட்டயோ இல்ல நமது இல்லத்திலோ இல்ல நம்ம சுற்றி இருக்கும் நண்பர்களோ. ஏன்னா நம்ம ஒண்ணே ஒண்ணு அந்த பாசிட்டிவா நீங்க இருக்க ஆரம்பிச்சு உங்க அலைகளை சுத்தி சுத்தி நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கும்போது எப்பேற்பட்ட ஒரு நெகட்டிவ் பர்சனும் உள்ளுக்குள்ள வர முடியாது. அது நான் நிறைய தடவை நான் என்னோட இதுலயே நான் பார்த்திருக்கேன். அப்ப யாரா இருந்தாலுமே அவங்கள விலக்கி கொண்டு போய் வச்சிடும். நமது இல்லத்தில் நம்ம நல்ல பியூரா அந்த என்ன சொல்றது, உண்மையான அந்த ஆற்றலோட உண்மையான அந்த கருணையோட அன்போட நம்ம இருக்க 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 நம்ம சுத்தி இருக்க எல்லாமே நல்ல மாற்றங்களையும் கொண்டு வந்துகிட்டுதான் இருக்கு. சோ நமக்கு நம்மளை சுத்தி எப்பவுமே என்ன நடக்கணுமோ அது அழகான ஒரு கோர்வையில நடந்துகிட்டும் இருக்கு. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் அப்படிங்கறது நம்ம சொல்றது வந்து இதுதான். நம்ம எதெல்லாம் நம்ம வந்து இதுவா நினைக்கிறோமோ அது அத்தனையுமே நமக்கு நன்மையாகவே செய்து நன்மையாகவே நமக்கு நடத்திக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து நெகட்டிவா எதுவும் வர்றதுக்கோ சந்தர்ப்பத்துக்கோ. சோ இதுல இன்னும் இப்ப நான் முக்கியமா இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்சா இதை கொடுக்கறதுக்கு இன்னொரு காரணம்னா, நான் சொன்னேன் லாஸ்ட் டைம் சொன்ன இதுல கூட அதான் சொன்னேன். இந்த குழந்தைகளை நம்ம கண்காணிச்சுக்க முடிய மாட்டேங்குது, அவங்க இஷ்டத்துக்கு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இதை எல்லாத்தையும் பத்தி பேசுங்க, பேசிட்டு அவங்கள வந்து ஒரு நேர்வழிப்படுத்த வேண்டிய கடமை நம்ம கிட்ட இருக்கு. ஆனா நம்ம பேச்ச அவங்க கேட்கலனாலும் நீங்க உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி அதெல்லாம் அவங்கள எதுவும் பாதிக்காது. என்னோட அந்த ஆற்றல் அவங்களுக்கு நல்லதா மோதும் அப்படி
அத விட்டு இன்னைக்கு என்ன பண்றோம் நம்மன்னு கேட்டீங்கன்னா, அவங்க பசங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி இருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ள 24 மணி நேரமும் எப்ப பார்த்தாலும் டிவிலயும், வேற எதுலயுமே வந்து ஏதாவது ஒரு ஒரு என்ன சொல்றது? பேட் வைப்ப கொண்டு வராங்க. ஏன்னா அலைதான் அலைக்குள்ளதான் சுத்தி சுத்தி நடக்கிற அந்த அலைக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கும்போது, ஒரு இல்லத்திற்குள் ஒரு என்ன சொல்றது? ஒரு ரூம்க்குள்ள நமது வீடு முழுக்கவும் எவ்வளவு தூரம் நம்மள பாசிட்டிவா வச்சுக்க முடியுங்கிறத ரொம்ப கவனமா இருக்கணும். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த நெகட்டிவும் முடிஞ்ச அளவு தேவையில்லாத விவாதங்கள், அது இது சண்டை, சச்சரவு இது அதெல்லாம் பார்க்கிறதையோ, இதுல இது பண்றதையோ விட்டுட்டு, நம்ம நல்லதா ஏன்னா இந்த ஸ்பீச் எல்லாம் மோட்டிவேஷனல் ஸ்பீச்ன்னா அந்த பசங்களுக்கு நெறைய போட்டு போட்டு விட்டுடுங்க. நீங்க கேட்கிறதா இருக்கட்டும், அவங்க காதுகள்ல ஏதாவது ஒண்ணு போய் விழும்போது, எஸ் இப்படிதான் இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு தோன்ற தொடங்கிடும். அதனால அதுக்காகவாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க அவங்களுக்கு நம்ம நல்ல நல்ல கருத்துக்களை தெரியப்படுத்தணும். அவங்களுக்கு நல்ல கருத்துக்கள் நான் கேட்க ஆரம்பிச்சாதான் அவங்களும் அத யாரோ சொன்ன மாதிரி கேட்பாங்க. ஏன்னா, இன்னொன்னு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, அமெரிக்காக்காரங்களோட ஒரு பெரிய இது என்னன்னா, திங்க் பிக், க்ரோ பிக். அந்த பிக். அதே மாதிரி நமது எண்ணங்களும் அப்ப என்ன செய்யுமா, நம்ம இதெல்லாம் விட்டுட்டு திரும்ப நம்ம பணம் சேர்க்கிறது அதெல்லாம் போணுமா? அப்படி இல்ல. நல்ல பெருசா பெருசா நல்லா யாரோ சொன்ன மாதிரி, அந்த பெரிய நினைவுகளும், பெரிய குரோத்தும் மத்தவங்களுக்கு உதவி பண்றதா இருக்கணுங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ்ல கொண்டு போய் நிப்பாட்டணும். அந்த நம்மளோட செயல்கள் அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு கொண்டு போய் விடணும். அதனால அதன் விளைவுகள் எல்லாமே நல்லதா மட்டும் தான் இருக்கும். அதன் மூலம் நமக்கு, நமது இல்லத்திற்கு, நமது குடும்பத்திற்கு, நமக்கு எல்லாமே வந்து நல்லதா இருக்கிற மாதிரி அமைச்சுக்கணும். அமைச்சுக்கிட்டோம்னா, அது எவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தானே. அது அது நம்ம இந்த உலகத்துக்கு என்ன செய்ய முடியும்? ஏன்னா நமக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ரொம்ப சுயநலமா தான் இருக்கோம். நமக்காக உழைத்த நமது சுற்றத்தையே நம்ம ஃபர்ஸ்ட் விட்டுடுறோம். அம்மா, அப்பா கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கன்னா, அவங்கள விட்டுடுறோம். அதுக்கு அடுத்து சமுதாயம் தான் நமக்கு எல்லாமே குடுத்துட்டு இருக்கு. முழுக்க முழுக்க நீ காசு குடுத்து வாங்குனியா என்னன்னாலும் அந்த சமுதாயம் நிஜமாவே முந்தா நேத்து போம்போது நைட்ல அந்த வொர்க்லாம் நடக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எவ்ளோ வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சென்னைக்குள்ள ஒரு இது போடுறதுக்கு ட்ரெயினோட ட்ராக் எவ்ளோ வேலை எங்கெங்கிருந்து அந்த பெரிய 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 கண்டெய்னர்ஸ் எல்லாம் வந்து அதுல இருந்து எடுத்து வந்து இறக்கி அத செஞ்சு ஏன்னா நம்ம சாதாரணமா ஒரு ரூ. 40 குடுத்துட்டு இங்க இருந்து அதுல எடுத்துட்டு போயிட்டு வந்துடும். நமக்கு ரூ. 40 இதுதான் நமக்கு தெரியுதே தவிர, அதோட உள்ள இருக்க அந்த வேல்யூ எவ்வளவு சமுதாயம் நமக்காக எவ்வளோ எல்லாம் இந்த நாடு நமக்கு செஞ்சு குடுத்துட்டு இருக்கு. அப்ப அங்க ஏதாவது ஒரு முறையில ஈகை, கடமை நமக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கோம் நம்ம. அந்த ஒரு விஷயத்த நமக்கு வந்து முழுமையா பசங்களுக்கும் தெரியப்படுத்தணும். இது அத்தனையும் நம்ம உபயோகிச்சிருக்கோம். அந்த உபயோகப்படுத்தின அத்தனைக்குமே நம்ம ஏதாவது ஒரு முறையில நம்ம வந்து கேட்டா சொல்லுவாங்க, நாங்க டாக்ஸ் தான் கட்டிட்டு இருக்கோம், எவ்வளவு குடுக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது வல்ல அத மீறியும் நமக்கு நெறைய கடமைகள் இருக்கு. அந்த கடமைகள் நம்ம செய்யணும் நமக்கு. அதுதான் முக்கியம். சோ இது மட்டும் இல்லாம நம்ம முக்கியமா பசங்களுக்கு சொல்ல வேண்டிய சில கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். நம்ம வேதாத்திரியம் இதுல இருக்கிறோம் அப்படின்னும்போது, செயல் விளைவு தத்துவம் ரொம்ப முக்கியமா செயலுக்கு ஏற்ற விளைவு அங்க இருக்கு அப்படிங்கறத அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். என்ன செய்தியோ அதுதான். அப்புறம் கர்ம வினை கர்ம வினை இது எல்லாத்தையும் பத்தி இந்த அலை தத்துவம் பேசும்போது இது அத்தனையும் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். சோ உங்களை சுத்தி நீங்க யார் கூட நீங்க இருக்கணும் அப்படிங்கறத நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். ஒரு நல்ல பர்சன்ஸ் 4 பேரோட இருக்கும்போது நல்ல வைப் நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அதை விட்டு ஏதாவது சின்ன ஒரு ராங் அந்த இதுல இருக்கவங்க கிட்ட கூடனா கூட நம்மளோட வைப் அத்தனையுமே வந்து அந்த இடத்துல பாதிக்கப்படும். நம்மளோட எனர்ஜி லெவல் அதுல பாதிக்கப்படுதுங்கிறவங்க. ஏன்னா நம்ம கொஞ்ச நேரம்னா கூட பாத்தீங்கன்னா, ஒரு மாரி ஒரு இதுவாயிடும். இப்போ மகாத்மா காந்திய சொன்னாரு. அவரு ஒரு வீட்டுக்கு ஒரு 3 நாள் தங்குற மாரி போயிருக்காரு. அவருக்கு நெறைய வேலைகள் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவர செண்ட் ஆஃப் பண்றதுக்கு எல்லாரும் வந்திருக்காங்க. அவர் வெளியில வர்ற நேரத்துக்கு, என்னடா அவரு வெளிய வரலையே! அப்படின்னு நினைக்கும்போது, அவரு பாத்தீங்கன்னா, போய் பாத்ரூம கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருக்கு. என்னது நீங்க போய் பாத்ரூம் கிளீன் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்னது இது? நீங்க வாங்க, நாங்க பாத்துக்குறோம். அப்படின்னு. ஆனா நம்மல்லாம் என்ன நினைக்கிறோம் பாத்ரூமா? ஆனா ஒரு பெரிய மனிதர், மாமனிதர். அந்த மாமனிதர்
தான் உபயோகப்படுத்திய அந்த ஒரு டாய்லெட்டையும் பாத்ரூமையும் கிளீன் பண்ணணும்னு நினைக்கிறது எவ்வளவு உயர்வான ஒரு இது. நம்ம எல்லாம் நான் நினைக்கிறேன், ச்சே அதெல்லாம் நாங்கலாம் பண்ண மாட்டோம். அதுக்கெல்லாம் ஆள் வச்சிருக்கோம். அப்புறம் அவங்களெல்லாம் எப்படி பார்க்கிறோம்? சீப்பா பார்க்கிறோம். ஏன்னா உண்மையா பார்த்தீங்கன்னா, குப்பைக்காரன்னு சொல்றது அவன் குப்பைக்காரன் இல்ல. அவன் சுத்தப்படுத்துறவன். பேரே அத மாத்தி சொல்லணும். அவன் சுத்தப்படுத்துபவன், நம்ம குப்பைக்காரங்க. ஏன்னா நம்ம தான் போட்டுட்டு இருக்கோம். சோ அது மாதிரி எந்த இல்லத்துக்கு நம்ம போனாலும், இந்த பசங்களுக்கு எங்கேயாவது போயிட்டு ஸ்ட்ரே பண்ற மாரி ஒரு இது வரும்போது, அவங்களுக்கு முழுமையா சொல்லிக் குடுங்க. உங்க வீட்ல வேணா நீங்க செல்ல பிள்ளையா அவங்கள வளர்த்து, அவங்கள கொண்டு வந்திருக்கலாம். எதுவுமே செய்ய மாட்டான். பெட் காஃபி குடுத்து, பெட்ஷீட் கூட மடிச்சு வைக்காம போற புள்ளைய பெத்துட்டதுல பெருமையே கிடையாது. வெளியில போனா அவங்களுக்கு முதல்ல நம்ம சொல்லிக் குடுத்து அனுப்ப வேண்டியது, உன்ன சுத்தி இருக்கிற யாரும் உன்ன பார்த்து மூஞ்சி சுளிக்காம இருக்கிறதுக்கு கத்துக்கோ. முதல்ல அதுதாங்க வேணும். ஏன்னா, ஐயோ! இது என்ன அப்படின்ட்டு. ஏன்னா இப்ப எங்க போனாலும் தனியாலாம் தனியா கிடைச்சாலும் தப்பா அப்படி அசிங்கமா வச்சுட்டு இருந்தா நல்லாவா இருக்கும். சோ கூட யாரோடயாவது இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடம் கூட அப்ப அவங்களா கிளீனா இருக்கும். இப்ப நம்மளே ஒரு வீட்டுக்கு போனோம்னா, நான்லாம் அப்படிதான்ப்பா நிஜமாவே அத பெருமையா சொல்லிப்பேன். எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த பாத்ரூம் ஆகட்டும், அந்த இடத்த சுத்தம் பண்ணி, அந்த பெட் அவங்க எப்படி விரிச்சிருந்ததோ, அதே மாதிரி கிளீனா பண்ணி வச்சுட்டு வரணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்மள பார்த்து அவங்களுக்கு ஐயோ! இவங்க எல்லாம் வந்துட்டு போனா இது ஒரு பெரிய பாரம் அப்படின்னு நினைக்க வச்சிடக்கூடாது யாரையுமே. நம்ம வந்துட்டு போனா ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. அவங்க பாட்டுக்கு அங்க எல்லாத்தையும் கிளீனா வச்சுப்பாங்க, கிளீனா பார்த்துப்பாங்க, நீட்டா இருக்கும். அப்படிங்கிற ஒரு இதுதான் வேணும். இன்னைக்கு எந்த பசங்களுக்கும் அது இல்ல. நம்மள வந்து யாராவது அங்க அப்படியே நாசமா அப்படியே போட்டுட்டு போகும்போது, அது கொஞ்சம் வெறுப்புணர்ச்சியா தரும். சோ இதெல்லாம் மாத்துறதுக்கு நம்ம தான் நம்ம பிள்ளைங்கள ஒவ்வொரு இதுலயும் சொல்லிக் கொடுக்கணும். சோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்ன வேணும் கேட்டீங்கன்னா, நமக்கு அவங்களுக்கு இந்த இதெல்லாம் இந்த என்ன சொல்றது? நம்மளோட வேதாத்திரிய தத்துவங்கள் அனைத்தையும் காந்த தத்துவம், அந்த இயக்க தத்துவம், இது அத்தனையுமே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் காதுபட தெரியப்படுத்தணும். ஏன்னா, இன்னைக்கு அந்த 2மே யாருக்குமே தெரியலையே. வேதாத்திரியன்றவங்களுக்கே நெறைய பேருக்கு தெரியல. அதான் உண்மை. சோ இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா, அவங்களோட லைஃப் ஸ்டைல் அழகான லைஃப் ஸ்டைலா தான் இருக்கும். எந்த காலத்திலயும் யாரையும் அவங்க தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அவர்களது செயல்கள் எல்லாம் ஒழுக்கப்படுத்தி வாழ கரெக்ட்டா இருக்கும். அப்புறம் நமக்கு தியானமே இல்லை. வாழ்க்கையே தியானமாக மாறிவிட்டது. தியானம் கூட தேவைப்படாத அந்த இடத்துல. அவ்வளவு நீட்டா நம்மளோட வாழ்க்கை போயிட்டே இருக்கும். வாழ்க வளமுடன்.